ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக தேவன் இணைத்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், தேவனாய் கர்த்தர் இணைத்த குடும்பம், தேவன் ஒன்றாக இணைத்த ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து பிதாவாகி தேவன் அவரே தன்னுடைய வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். குடும்பம் மிக முக்கியமானது. ஆண்டவருடைய பார்வையிலும் விசேஷமாக உலகத்திலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமானது குடும்பம். ஆகவே அந்த குடும்பத்தை இணைத்த தேவன் அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து அவரே நல்ல ஆலோசனைகளை கொடுத்து எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து தேவன் நமக்கு கற்பித்திருக்கிறார். குடும்பங்களை இணைத்த தேவன் குடும்பங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து ஆண்டவராகி தேவன் அழகான ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, குடும்பம் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். வி ஆர் ஃபேமிலி, த காட் ஃபேமிலியா மாறணும், ஆண்டவருடைய வீடா மாறணும். ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு தலைவரா இருக்கணும், அல்லது அந்த குடும்பத்துக்கு தெய்வமா இருக்கணும், அல்லது அந்த குடும்பத்துக்கே ஆண்டவராய் தேவன் கைட் பண்ணுகிற ஆண்டவராய் தேவன் கைடு, எஸ் காடு, எஸ் கைடு, எல்லாமே அவர்தான். எனவே குடும்பம் மிக முக்கியமானது என்பது குறித்து தேவன் அழகாக நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார். இந்த உலக சிருஷ்டிப்பில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து பிதாவாகி தேவன் 6 நாள் சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் சிருஷ்டித்து இது வெரி குட், வெரி குட் என்று சந்தோஷப்பட்டார். ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் குடும்பத்துக்கா எல்லாவற்றையும் பார்த்து. ஆனா ஆண்டவராகி தேவன் 6வது நாள் ஆதாம் உண்டாக்கி தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, மனிதனுக்கு ஏற்ற துணை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய விழாவை எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி யாவாள் என்று பேரு வைத்து அருமையாக தன் துணையாக கொடுத்தான். ஏதேன் என்ற குடும்பத்தில் ஆண்டவராகிய தேவன் அருமையாக அவர்களை இணைத்தார். தேவன் இணைத்த குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து இருவருக்கும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்தான். இரு குடும்பங்கள் எப்படி வாழணும், உலகத்தில் இருக்கிற குடும்பங்கள் எப்படி வாழணும், ஒரு குடும்பம் எப்படி வாழணும், ஒரு மனிதன் எப்படி வாழணும், பிள்ளைகள் எப்படி வாழணும், பெற்றோர்கள் எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், உலகம் முழுவதற்குமே கோடானு கோடி மக்களுக்கு ஆலோசனை கொடுத்த தெய்வம், சிருஷ்டித்த தெய்வம், இன்றைக்கும் நிறைய குடும்பங்களை கட்டி காக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கன் என்பதை குறித்து வேதத்தில் நிறைய குடும்பங்களை நமக்கு முன்பாக வைத்து ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 104ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் வழங்கும், கர்த்தர் தம்முடைய கிரிகளிலே மகிழ்வார். ஆண்டவர் தன்னுடைய சிருஷ்டியிலே, கிரிகளிலே, அவருடைய செயல்பாடுகளிலே அவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆவார். ஆண்டவரை மகிழ்ச்சி வைக்கதே ஒரு குடும்பம் தான். எப்படி ஒரு அப்பா அம்மா, பிள்ளைகள், பெற்றோர்கள், ஒரு பாட்டி தாத்தா, ஒரு மாமா வருவு, அத்தி வருவு, ஆண்டி வருவு, அம்மா வருவு, சித்தி வருவு, மாமனார் மாமியார், இப்படி ஒவ்வொருவருடைய உறவுகள் மூலமாக குடும்பங்கள் மகிழ்ச்சி அடைகிற வண்ணமாக ஆண்டவராய் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம், அந்த சந்தோஷம் வண்ணமாகவே தேவன் தன்னுடைய கிரிகளிலே சந்தோஷப்படுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் குடும்பத்தை கட்டி காத்த ஆண்டவர், இணைத்த ஆண்டவர், தேவன் இணைத்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், தேவன் சேர்த்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், தேவன் கட்டி காத்த குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வசனங்களில் ஆதாம் ஏவாள் இருவரும் வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிற சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். முதல் குடும்பத்தை கட்டினவர் ஆண்டவர். முதல் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அற்புதமாக ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். அவனமாகவே தாவீதானவர் செபிக்கிறார். என்ன சொல்லி செபிக்கிறார்? தேவரீர், உமக்கு முன்பாக இருக்கிற அடியனுடைய வீடு, தேவரீர் நீர் ஒரு வீடை கட்டி தருவீர் என்று நீர் சொன்னீர் அடியனுக்கு, ஆவணமாகவே அந்த வீட்டை நீர் கட்டி தாரும். 2 சாமுவேல்
புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்கள், கடைசி 29ஆம் வசனத்தில், தேவரீர் உமக்கு முன்பாக இருக்கிற அடியானுடைய வீடு, இந்த வீட்டை நீங்க ஆசீர்வதிக்கணும். நீங்க கட்டி கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க. நீங்க கட்டின வீடு எப்படி இருக்கணும் என்பதை குறித்து நீங்க நடத்தி தாங்க என்று சொல்லி செபிக்கிறத நாம் பார்க்கிறோம். வீட்டை கட்டின ஆண்டவர், அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த ஆண்டவர். ஆதியாக 1ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கிறோம். அந்த வீட்டையும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். ஆகவே 127ஆம் சங்கீதம் வசனம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவரும் பிரயாசம் பெரிதான். கர்த்தர் வீட்டை கட்டினவர், கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர், ஆண்டவர் வீட்டை கட்டினவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய வீட்டை கட்டுகிற தேவன். அவர் கட்டுகிறார். தேவன் கட்டின வீடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும் என்பது குறித்து அழகாக ஆண்டவர் நமக்கு எடுத்து வருகிற ஒரு வேத வாக்கியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள். தேவன் சொல்லிய வார்த்தையின்படி கட்டப்படுகிற வீடு. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தான் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். தேவனுடைய வார்த்தையில கட்டணும். தேவனுடைய வார்த்தையின்படி கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடாக. மணல் மேல கட்டின வீடு அழிந்து போயிடும், ஒன்றுமில்லாம போயிடும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். கண்மலை மேலே இயேசு கிறிஸ்துவ மேலே, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அந்த வீடு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் அன்பினால கட்டப்பட்ட வீடா இருக்க வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்களை வாசிக்கிறோம். அழகான அந்த அதிகாரத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறான், அன்பில் பயமில்லை. நீங்கள் அன்பினாலே ஒருவர் தாங்கி ஒருவர் நேசித்து அன்பாயிருங்கள். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? காண்கிற மனைவி, காண்கிற கணவன், காண்கிற பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறாதவன் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுவான்? ஆகையினாலே உங்கள் குடும்பம் கண்மலையின் மேலே கட்டப்பட வேண்டும், அன்பினால கட்டப்பட வேண்டும். 2வதாக, 3வதாக தேவ பயத்தோடு கட்ட வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 33 வசனங்கள் வரை. சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் 1 முதல் 6 வசனங்கள் வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 நீங்க தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவனவன் தான் சொந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவார். அவள் தான் சொந்த புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல எந்த மனைவியும் தான் புருஷனுக்கு கீழ்ப்பட வேண்டும். கர்த்தர் சபையை நேசித்து போஷித்து காப்பாற்றுகிறது போல எந்த புருஷனும் தான் மனைவியை தான் சொந்த சரீரமாக பாவித்து அவர்களை நேசிக்க வேண்டும். கடைசி வசனம் சொல்லப்படுகிறது, மனைவி ஆனவள் புருஷனிடத்துல பயபக்தியா இருக்க கடவாள். பக்தி உள்ள குடும்பமாக. 3வதாக பக்தி உள்ள குடும்பமாக. ஒருவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கிறார். உன் மனைவி வீட்டோரங்களுக்கு கனித்தோறும் திராட்சை கொடிய போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றில் ஒளிவமர கன்றுகள் போல இருப்பார்கள். இதோ கர்த்தரு பயப்படுகிற மனுஷன் நிவேதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பான் சொல்லப்படுகிறது. தெய்வ பயத்தோடு தேவ பயத்தோடு வாழ வேண்டும். 3வதாக, 4வதாக தேவ பயத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். பயம் இருக்கும், பக்தி இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்காது. கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 2ஆம் வசனம், 24ஆம் வசனம், 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பயந்து நடுங்கிறது மட்டுமல்லாமல் கீழ்ப்படிதல். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கணவன் சர்ச்சைக்கு போனால் மனைவி போக மாட்டாங்க, மனைவி சர்ச்சைக்கு போனால் கணவன் போக மாட்டாங்க, பிள்ளைங்க போனால் பெற்றோர்கள் போக மாட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து கர்த்தரு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுதான் தெய்வ பக்தி உள்ள குடும்பம். 5வதாக, கல்யாணமானது கனமானது. கர்த்தரை கனம் பண்ணுகிறது போல ஒருவர் கனம் பண்ணுவோம். ரெஸ்பெக்ட். மனைவின்னா ஒரு ரெஸ்பெக்ட், கணவன்னா ஒரு ரெஸ்பெக்ட், பிள்ளைங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட்,
சில பேர் அனாவசியமா நினைப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடாது, செயல்படக்கூடாது. 5வதாக கனமான கல்யாணம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். விவாகமானது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் அஞ்சும் அசுசிப்படாததாயும் இருப்பதாக தேவனாய் கர்த்தர் வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் நியாயம் தீர்ப்பார். கனமானது பரிசுத்தம் உள்ளதாக, பரிசுத்தையும் கற்பையும் போகடிக்க கூடாது. அதை உன் கணவனுக்கு பத்திரமா கொடுக்கிற ஒரு பிரைஸ், கிஃப்ட். நீங்க அநேக பொருட்களை கிஃப்டா கொடுக்கலாம் கணவனுக்கு கல்யாண நேரத்தில். பட் அதை காட்டிலும் உன்னுடைய கற்பை காப்பாற்றி கணவனுக்கு கொடுப்பது. அதே வண்ணமாக ஒரு கணவன் கூட ஒரு மனைவி கூட இருவருமாக தங்கள் கற்பை காத்து கொண்டு கொடுக்க வேண்டும். அதுதான் கனமானது. கனமான கல்யாணம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, அசூசி படக்கூடாது. 6வதாக இணைந்து வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 12. ஒண்டியா இருக்கிறவனுக்கு ஐயோ, அவன் விழுந்தா தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லையே. இருவர் சேர்ந்திருந்தால் நலம், அவளுக்கு சூடு உண்டாகும். ஒருவன் வந்தான், அவன் எதிர்த்து நிற்க முடியும். அவன் முப்பரின் நூல் அறாது, முப்பரின் நூல் அறாது என்று சொல்லி பைபிள் அருமையாக நமக்கு எடுத்து வைக்கிறது. இருவருமாக இணைந்து வாழ்கிறது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லுவாங்க. கூடி வாழ வேண்டும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 7வதாக புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். நிறைய குடும்பங்களில் நானும் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், கிறிஸ்துவங்க வீட்டுக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று. அது நிச்சயமாகவே இருக்கணும், அவர் தான். பட் ஆனால் சபைக்கு கிறிஸ்து தலைவர், குடும்பத்துக்கு ஒரு கணவன் தான் தலைவர். எனவே அதை அறிந்து கொள்ள வேண்டும். எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களில் அகஸ்வேர் ராஜா அந்த தேசம் எங்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு தலைவன் யார் என்றால் ஒரு புருஷன். அவர் எடுக்கிற தீர்மானம் தான் அந்த குடும்பத்தில் நடக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் எங்க புருஷன் பயந்து கிடப்பார் மனைவிக்கு. மனைவியான தான் இருக்கு, எல்லாம் சாவியும் அவன்கிட்ட தான் இருக்கு, எல்லாம் கண்ட்ரோல் அவன்கிட்ட தான் இருக்கும். நிறைய குடும்பங்கள் இல்லைங்க, சில குடும்பங்கள் நீங்கள் நினச்சிருப்பாருங்க. நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்கு. எனவே கணவன் தான் குடும்பத்துக்கு தலைவர், கிறிஸ்து தான் கிறிஸ்து சபைக்கு தலைவர். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் அந்த தலையா இருக்கக்கூடிய தலைவருக்கு எந்த அளவில் கனம், எந்த அளவில் மதிப்பு, எந்த அளவில் மரியாதை, எந்த அளவில் இருக்குது என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். ஆகவே நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த குடும்ப தலைவர் தேசத்தில் தேசாதிபதிகளோடு கூட உட்காரும் பொழுது கனம் பெற்றவனாய் புகழ்ச்சியாக புகழப்பட்டவனாய் இருப்பானா. காரணம் என்னவென்றால் மனைவி கொடுக்கிற கனம். மனைவி, சில பேர் வீட்டில் மரியாதை இல்லை, வெளியே இடத்துல மரியாதை இல்லை, ரோட்டில் மரியாதை இல்லை, கணவனை திடீர்னு என்று திட்டுவார்கள் ரோட்டில் கூட. அப்போ பார்க்குறவர்கள் மதிக்கவே மாட்டாங்க, பார்க்குறவங்களை மதிக்க மாட்டாங்க. எங்கேயும் உங்கள் மனைவியும் உங்கள் கணவனையும் நீங்கள் விட்டு கொடுக்க கூடாது. ஒருவர் தாங்கி ஒருவர் நேசித்து ஒருவர் விட்டு கொடுக்காமல் இணை பிரிந்து வாழ வேண்டும். நிறைய பேர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க மனைவிகளை சொல்லுவாங்க ஹோம் மினிஸ்டர். குடும்பத்துக்கே மினிஸ்டர் அவங்க தான், தேசத்துக்கு ஹோம் மினிஸ்டர் இல்லை, குடும்பத்துக்கு. யாருன்னா எதனா சொல்லுவாங்க, எங்கள் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் கேட்டு சொல்கிறேங்க. அவ்வளோ பயம், மனைவி கண்டாவே சில பேருக்கு பயம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அது கிறிஸ்துவின் அன்பு இருக்கா? கிறிஸ்துவின் வசனம் இருக்கா? கிறிஸ்துவ போல ஜீவிக்கிற ஜீவியம் இருக்கா? ஒருவருக்கு நேசித்து மனைவியானவள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33 மனைவியானவள் கணவனிடத்துல பயபக்தியா இருக்க கடவுள். இப்போ மனைவிகளை பார்த்தா தான் கணவனுக்கு பயம் வருது. ஐயோ என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எந்த நேரத்தில் என்ன செய்வாங்களோ, கல்லை தூக்கி போட்டுருவாங்களா தலைமையில, விட்டு ஓடிடுவாங்களா,
நகையை கொண்டு ஓடிடுவாளா, பணத்தை எடுத்துன்னு ஓடிடுவாளா, நிறைய பேர் பேசுறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அருமையானவர்களே, கள்ளத்தனமான குடும்பங்கள் இப்படி தான். இருக்கிற ஆஸ்தியெல்லாம் அவனுக்கு கொடுத்து விட்டு ஓடி விடுவார்கள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் இருந்தால், கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டியிருந்தால், கர்த்தர் பயப்படுகிற பயம் இருந்தால், அந்த குடும்பத்தில் இருவருமாகவே ஒரு தலைவராக குடும்பத்தை நடத்த முடியும் என்பதை குறித்து பைபிள் நமக்கு எடுத்து வருகிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களுக்கு கூட கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறான், குடும்பத்துக்கு ஒரு புருஷன் தலைவராக இருக்கிறான் என்பதை குறித்து அழகாக அப்போஸ்தலன் பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்தார். 7வதாக ஒரு தலைவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் குடும்பத்துக்கு தலைவர். 8வதாக பரிசுத்த ஸ்திரீகள் முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடல் நமக்கு விளங்கினாங்க. அதுதான் 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களில் அருமையாக சொல்லப்படுகிறது. ஆல்ரெடி நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் சாத்தானுடைய பிள்ளைங்களா சாராளுடைய பிள்ளைங்களா என்று ஒரு மெசேஜ் ஆல்ரெடி எடுத்தாச்சு. உங்களுக்கு ஆன்லைனில் மறுபடியும் கிடைக்கும். சொல்லப்படுகிறது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லப்படுகிற அருமையான ஒரு வார்த்தை, பரிசுத்த ஸ்திரீகள் தங்களை அலங்கரித்து கொண்டு தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து, பரிசுத்த அலங்காரத்தோடு அலங்கரித்து கொண்டு கீழ்ப்படிந்து, சாராள் தான் புருஷனாகிய ஆபிரகாமை ஆண்டவனே என்று கூப்பிட்டாள். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பனை, என்னப்பா திடீர்னு இந்த மாதிரியா கோலத்தில் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லியோன்னா அவருக்கு பக்தி தாசி ஆயிடுச்சு. பாஸ்டர், இப்போதான் பாஸ்டர் என் மனைவி சாமின்னு கூப்பிட்றா, வாங்க சாமி சாப்பிட்லாம். இப்போ 40 நாள் தானேப்பா, அதுக்கு பிற்பாடு நீ மாம்பழ ட்ரெஸ்ஸில் வந்துடுவேன், அது பிற்பாடு வாடா போடான்னு தான் கொடு. பாஸ்டர், இந்த 40 நாள் ஆகலையும் என் மனைவி வாங்க சாமி சாப்பிடுங்க சாமி, போங்க சாமி, குளிங்க சாமி, வாங்க சாமி காப்பி சாப்பிடுங்க சாமின்னு சொல்கிறா. அதாவது இருக்கட்டும், அப்படி அல்ல. பைபிளில் பரிசுத்த மனைவிகள், பரிசுத்தவான்களுடைய துணைவியர்கள் தங்களை கர்த்தருக்குள்ளாக அலங்கரித்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக எப்படி வாழ்ந்தார்கள் என்பது குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவனே என்று சொல்லி அழைத்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்களாம். தங்களுடைய நடக்கையில், தங்கள் பேச்சில், பார்வையில், அலங்காரத்தில், வெளித்தோற்றத்திலும் உள்தோற்றத்திலும், அழகில், கீழ்ப்படிதல, கணவனை கனம் பண்ணுகிற காரியங்களில் அழகாக வாழ்ந்தார்கள். ஆகவே உங்களுக்குள்ள மறைந்திருக்கிறதே உங்களுக்கு அலங்காரம், அமைதியிலுள்ள ஆவி, சாந்த குணம் உங்களுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிறது. அது உங்களுக்கு அலங்காரம், அது உங்களுக்கு பியூட்டி, அது உங்களுக்கு அழகு என்பது குறித்து பைபிள் அழகாக நமக்கு எடுத்து வருகிறது பார்க்கிறோம். 9வதாக பைபிளில் பரிசுத்த குடும்பங்கள் ஒரு முன்மாதிரி. நமக்கு 9 முன்மாதிரி. ஆபிரகாம் குடும்பம் நமக்கு ஒரு முன்மாதிரி, ஈசாக்கின் குடும்பம் ஒரு முன்மாதிரி, யாக்கோபின் குடும்பம் ஒரு முன்மாதிரி, யோசுவா குடும்பம் ஒரு முன்மாதிரி, ரூத்து குடும்பம், ரூத்து போவாஸ் குடும்பம் ஒரு முன்மாதிரி, அக்கிலா பிரிஸ்கலா நமக்கு ஒரு முன்மாதிரி, நோவா குடும்பம் ஒரு முன்மாதிரி, ஏனோக்கு குடும்பம் ஒரு முன்மாதிரி, மோசே குடும்பம் ஒரு முன்மாதிரி. ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் நிறைய குடும்பங்களை ஞாபகப்படுத்துகிறார். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் அருமையாக ஸ்தேவான் குடும்பம், இந்த குடும்பங்கள் இப்படி இருந்தது. அந்த குடும்பங்களை நடக்கிற கிறிஸ்துவின் சபையின் ஊழியங்கள், அந்த குடும்பங்களை வாழ்த்துங்கள் என்று ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற பார்க்கிறோம். 10வதாக ஆண்டவராகி தேவனுடைய இடத்துல அருமையாக உண்மையுள்ள ஒரு குடும்பம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உலகம் எதிர்பார்க்கிற வண்ணமாக தேவனுடைய குடும்பம் உண்மை, தேவனுடைய குடும்பத்தில் உண்மை இருக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில் மோசே குறித்து சொல்லப்படுகிறது. மோசே என் வீட்டில் எங்கேயும் உண்மை உள்ளவன். தேவனுடைய வீடு ஒரு உண்மையான வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மோசே உண்மையுள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தார். என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய சகோதரிடத்தில் சொல்றார், மோசே போல சாந்த குணமுள்ளவன் பூமியில் யாரும் இல்லை, மோசே போல நிதானமா பேசக்கூடியவன் யாரும் இல்லை, மோசே போல என் வீட்டில் எங்கேயும் உண்மையுள்ளவன் யாரும் இல்லை. ஏன் உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிட்டு? ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? பயந்து வாழ வேண்டும், பக்தியா வாழ வேண்டும், ஒரு ஊழியக்காரனை கனம் பண்ண வேண்டும், ஒரு ஊழியக்கார கனம் பண்ண வேண்டும். நீங்கள் கனவான்கள், உங்க குடும்பம் இப்படி இருக்க வேண்டும். ஆகதான் நீதிமொழிகள் புஸ்தகம்
28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். கணவன் மனைவி உண்மையா இருக்கணும். உங்களுடைய நடக்கையில, உங்கள் பேச்சில, உங்கள் பார்வையில, உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில கூட உண்மையாக வாழ்ந்தா அது ஒரு ஆசீர்வாதம் தான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். உண்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு யோபு குடும்பம், யோபு ஒரு முன்மாதிரி. தன் மனைவி தூசிக்க இடம் கொடுத்தாலும் மறுபடி கட்டி காத்த ஒரு குடும்பம். யோபுக்குள்ள ஒரு ஆண்டவருடைய அன்பு, பக்தி, வைராகியம், விசுவாசம் இவைகளெல்லாம் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய குடும்பங்கள் சகரியா, எலிசபெத் அவங்க குடும்பம் கர்த்தர் கட்டளையிட்ட எல்லா காரியத்திலும் யோக்கியம் உள்ளவர்களாக, நியாயம் உள்ளவர்களாக, குற்றமற்றவர்களாய், குற்றமில்லாதவர்களாய், உண்முள்ள குடும்பங்களாக வாழ்ந்தார்கள். யோசபத்து குடும்பம், மரியாள் குடும்பம், மார்த்தாள் குடும்பம், ஒரு உறவு. தேவன் இணைத்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? தேவன் இணைத்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் தேவன் இணைத்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய கட்டளைப்படி, ஆண்டவர் சொல்லுகிற எதிர்பார்க்கிற வண்ணமாக வாழும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. ஆகவே தேவன் இணைத்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பார், எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து பரிசுத்த குடும்பங்கள் பைபிள்ல நமக்கு எடுத்துரைக்கிற பரிசுத்த பைபிள்ல இருக்கக்கூடிய குடும்பங்கள், இந்த குடும்பங்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறது. நாம தான் கிறிஸ்தவம் தான் உலகத்துக்கு ஒரு ரோல் மாடல், ஒரு முன்மாதிரியான குடும்பங்கள். ஆகவே தேவன் இணைத்த குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து அழகான ஒரு செய்தியை நாம் கற்றுக்கொண்டோம். நாம் அப்படியாக வாழ்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையான தேவச்சனமாக்கி உங்கள் யாவருக்கும் மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் இணைத்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து தேவன் கொடுத்த அருமையான ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை யாவரும் மீண்டும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.